கடைசி நேரத்திலே ஸ்டாலினுக்கு வந்த மிகப்பெரிய அதிர்ச்சி. மகிழ்ச்சியிலே எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலின் வேலைப்பாடுகள் அனைத்தும் மிக தீவிரமாக சரியான முறையிலே நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஒவ்வொரு தொகுதியிலும், அதாவது ஒவ்வொரு மாவட்ட செயலராகட்டும், அங்கு இருக்கக்கூடிய வேட்பாளர்களாகட்டும், ஏன் அதிமுக தொண்டர்களாகட்டும், அனைவருமே திமுகவுடைய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பியே ஆக வேண்டும் என சொல்லி இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலே மிக தீவிரமாக களம் இறங்கியிருந்தாங்க. அதன் அடிப்படையிலே வாக்குகளும் வாக்குப்பதிவும் முடிக்கப்பட்டு விட்டது. இன்னும் 5-6 தினங்களிலே வாக்கு எண்ணிக்கை என்பது நடத்தப்படுகிறது. அந்த வாக்கு எண்ணிக்கையுடைய முடிவிலே, அதாவது அதிமுகவுடைய ஆட்சியா திமுகவுடைய ஆட்சியா என்பது தெரிய வந்துவிடும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் திமுகவுடைய தலைவர் ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சிகளை கொடுத்திருக்கிறார்களாம் அவர்களுடைய உடன்பிறப்புகள் அப்படின்னு சொல்லி தற்சமயம் இணையதளங்களிலே செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. அதாவது வாக்குப்பதிவுக்கு முந்தைய நாளில் சில திமுகவினர் செயலால் ஸ்டாலின் அதிர்ச்சி அடைந்ததாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. தேர்தலுக்காக கொடுத்த நிதியை சில உயர்மட்ட நிர்வாகிகளே பதுக்கியதாகவும், காங்கிரஸ் கட்சியினர் போட்டியிடும் தொகுதிகளில் திமுக சரிவர பணியாற்றவில்லை எனவும் தலைமைக்கு புகார் சென்றிருக்கிறது. உடனடியாக ஸ்டாலினே களத்தில் இறங்கி சம்பந்தப்பட்டவர்களை கண்டித்து பிரச்சனையை முடித்து வைத்திருந்தாராம். அப்படி பிரச்சனையை முடித்து வைக்கக்கூடிய அந்த வேளையிலும் நிறைய தொகுதிகளிலே திமுகவினர், அதாவது கட்சியின் மூலமாக கொடுக்கப்பட்ட நிதியை சுருட்டியதாகவும், அதே போல காங்கிரஸ் கட்சி மற்றும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதியில் திமுகவினர் சரிவர வேலை செய்யாமல் இருந்ததும் அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாகத்தான் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்ப தேமுதிகவிற்கு 10 தொகுதிகளை ஒதுக்கி இருக்கிறது திமுக. அந்த 10 தொகுதிகளில் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 2 தொகுதிகள் ஜெயிப்பதற்குத்தான் வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. பிரேமலதாவும் அதே போல விஜயகாந்தோடைய மகனும் ஜெயிப்பதற்குத்தான் வாய்ப்புகள் என்பது இருக்குது. மீதம் இருக்கக்கூடிய 8 தொகுதிகளில் கண்டிப்பாக வாய்ப்புகள் என்பது கிடையாது. ஏனென்றால் அந்த தொகுதிகளிலே திமுக கூட அவர்களுக்கு வேலை செய்ய கிடையாது. அதே போல தேமுதிகவினரும் அவர்களுக்கு எந்த விதமான வேலைகளும் செய்யாமல் மாற்று கட்சியான அதிமுகவிற்கு வேலைப்பாடுகளை பார்த்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலிலே இந்த முறை 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று மீண்டும் அரசியல் வரலாற்றையே நாங்கள் திருப்பப் போகிறோம், 2வது முறையாக திமுக ஆட்சி அமைக்கப் போகிறது என சொல்லிக் கொண்டிருக்கூடிய அந்த வேளையில் அங்கிருக்கக்கூடிய நிர்வாகிகளும் உயர்மட்ட தலைவர்களும் செய்த விஷயங்கள் தான் தற்போது இணையதளங்களிலே பரபரப்பை கிளப்புவதோடு ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் கொடுத்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக இடையே மிகப்பெரிய போட்டி என்பது இருக்க போகிறது. அதுவும் வாக்கு எண்ணக்கூடிய அந்த நாளிலே அதிமுக அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி கூட நேற்று தினம் அதிரடியான அறிவிப்புகளையும் கொடுத்திருந்தார். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.